உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இனிமே இந்த வேலைக்கு புலி எல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான். அதான் சரி, அவளை களத்துல இறக்குனாதான் சரியா இருக்கும். இந்த தாலியை கையில் எடுத்து பார்க்கும் போதெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் உண்டாகுது. யாருக்கோ கல்யாணம் நடக்கிற மாதிரி ஒரு காட்சி எனக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த பொண்ணு மாப்பிள்ளை யாருன்னு யோசிச்சு பார்த்தா முகம் சரியாவே தெரிய மாட்டேங்குது. ஏன் இப்படிலாம் நடக்குது? இதெல்லாம் நினைச்சு ரொம்ப குழப்பிக்க வேண்டியதில்லை. நம்ம ஊர்ல தாலினாலே கல்யாணத்தோட கனெக்ட் பண்ணி தானே பேசுவாங்க. இந்த தாலி வேற யார் கையிலையாவது கிடைச்சிருந்தாலும் அவங்களுக்கும் இதே தான் தோணி இருக்கும். ஆனா இந்த தாலி யாரோடது? இது எப்படி அந்த ஆட்டோல இருந்த ஆளுங்க கையில போச்சு? அவங்க கிட்ட இருந்து எதுக்காக என்கிட்ட வந்துச்சு? யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் நார்மலா நடக்கிற மாதிரியே தெரியலையே. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆழமான ரீசன் இருக்க மாதிரியே தோணுது. இல்லைன்னா யார் கழுத்துலயோ தொங்க வேண்டிய இந்த தாலி என் உயிரை காப்பாத்திருக்குமா? இந்த தாலிக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கதை இருக்குன்னு மட்டும் உறுதியா தெரியுது. அது என்னன்னு கண்டுபிடிச்சு இந்த தாலி யாருக்கு சொந்தமோ அவங்க கையில கொண்டு போய் ஒப்படைக்கணும். அதுதான் என் உயிரை காப்பாத்தினதுக்காக நான் அந்த தாலிக்கு செய்யற நன்றி கடன். ஆனா அதே நேரம் காவேரி மேடமும் என்ன மாதிரியே ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்காங்க. அது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணும். என்னாச்சு அமுதா? என்னண்ணே இங்க தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தான் உட்கார்ந்துருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. இல்லண்ணே அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்ண்ணே. முக்கியமான விஷயமா? என்ன? மேடம், என்ன மேடம், ஏன் அவசரமா வர சொன்னீங்க? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் விக்கி. என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு மேடம்? யாரை பத்தி பேச போறீங்க? விக்கி, முருகனை பத்தி தான் பேசணும் நினைச்சேன். முருகனை பத்தி என்ன மேடம் பேச போறீங்க? நீங்க தயவு செஞ்சு ஒன்னும் தெரியாத மாதிரி பேசாதீங்க விக்கி. இன்னைக்கு நடந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் தானே? பின்ன தெரிஞ்சுட்டே நீங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க விக்கி, இங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு சத்தியமா புரியவே மாட்டேங்குது. முருகனை எதுக்கு போலீஸ் வேஷத்துல வந்து அரெஸ்ட் பண்ணாங்க? எதுக்கு சிட்டிக்கு வெளியே கூட்டிட்டு போய் மர்டர் பண்ண ட்ரை பண்ணாங்க? எனக்கு எதுவுமே புரியல. மேடம், அதான் இப்போ முருகன் வீட்டுக்கு வந்துட்டான்ல, அப்புறம் ஏன் மேடம் இத பத்தி எல்லாம் நம்ம பேசணும்? எங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? முருகன் வந்துட்டா அதை அப்படியே விட்டுறலாம்னு நினைக்கிறீங்களா? என்ன முக்கியமான விஷயம் சொல்லு. அங்க என்ன பாக்குற நீ? அது நானும் காவேரி மேடமும் சென்னைக்கு இன்டர்வியூ போயிருந்தோம்ல, அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? நாங்க நடந்து வரும்போது என் மேல சகதி அடிச்சுது. உடனே காவேரி மேடம் அந்த கார் மேல கல்ல தூக்கி அடிச்சுட்டாங்க. என்னையும் அடிச்சிருவியா? அடி பார்க்கலாம், அடி. என்ன மேடம் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்னன்னே தெரியல அமுதா. நான் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன். இந்த ஆபீஸ்ல எல்லாமே ரொம்ப வினோதமா தான் நடந்துட்டு இருக்கு. மேடம், என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா டீயா? இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு உள்ள வந்துட்டாங்க. இன்டர்வியூ எடுத்தவரு எங்களை போக கூடாதுன்னு தடுத்தாரு. அவர் கூட சண்டை போட்டு நாங்க கிளம்பி வந்துட்டோம்னா. ரோட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரவுடிங்க வந்து எங்களை மறிச்சாங்கண்ணா. என்ன முதா சொல்ற? காவேரி மேடம் அந்த லேடி அரைஞ்சதுக்காகவா உங்களை வெளியே விடாம அங்க லாக் பண்ணி வச்சாங்க?
இல்லண்ணே, நிச்சயமா அதுக்காக இருக்காது. அப்புறம் எதுக்காக? அது என்னன்னு என்னால கெஸ் பண்ண முடியலண்ணே. ஆனா அவங்க எங்களை ட்ரீட் பண்ண விதத்தை பார்த்தா சந்தேகமாவே இருந்துச்சு. அங்க இருக்கிறவங்களுக்கு காவிரி மடத்தை ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரியே அவங்க எல்லாரும் நடந்துக்கிட்டாங்க. சரி, அதெல்லாம் ஓகே. கடைசி நேரத்துல ஒரு அம்மா வந்து காவேரி மேடத்தை காப்பாத்துனாங்கன்னு சொன்னல, அவங்க யாரு? அவங்களும் தெரியலண்ணே. ஆனா அவங்க அந்த ரவுடிங்களை பார்த்து என் பொண்ணையா கொலை பண்ண வந்திருக்கேன்னு கேட்டாங்க. இல்லங்க, இது அவ்வளவு சாதாரணமான விஷயமே இல்ல. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதி திட்டம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சாதான் முருகனை வரப்போற ஆபத்துல இருந்து காப்பாத்தவே முடியும். விக்கி, உங்களுக்கு தான் முருகனை பத்தி முழுசா தெரியும்ல. முருகன் வீட்ல என்ன பிரச்சனை, அவர் எதிரிங்க யாரு, எதுக்காக அவரை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லுங்க ப்ளீஸ். மேடம் இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி முருகனுக்குன்னு இங்க தனிப்பட்ட எதிரியெல்லாம் யாரும் கிடையாது. அப்போ அவங்க குடும்பத்துக்குன்னு யாரும் எதிரிங்க இருக்காங்களா? இங்க என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்க சொந்தக்காரங்கள்ல யாருக்கும் முருகன் உயிரோட இருக்கிறது பிடிக்கலையா? என்னது? காவேரி மேடத்தை அவங்க பொண்ணுன்னு சொன்னாங்களா? ஆமாண்ணே. அதுவும் இல்லாம அவங்க காவிரி மடத்தை பார்த்து வேற ஏதோ பேர் சொல்லி கூப்பிட்டாங்கண்ணே. வேற பேரா? அமுதா, என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாங்க? சாரி, நான் மறந்துட்டேன். இப்பதான் காவேரி மரத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கதை இருக்கு, அது என்ன கதைன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து அமுதாவும் அதை பத்தியே சொல்றான். சரி, அமுதா, வேற என்னெல்லாம் நடந்துச்சாங்க? கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லு நீ. இதை தாண்டி வேற எதுவும் நடக்கலண்ணே. அங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சா போதும்னு இருந்துச்சு. நாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க எங்களை விடல. ஏர்போர்ட் வரைக்கும் எங்களை துரத்தி வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும்னு, நடந்த எல்லா விஷயத்தையும் லிங்க் பண்ணி பார்த்தா காவேரி மேடத்துக்கும் அந்த கம்பெனிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெளிவா தெரியுதுன்னு. சரி அமுதா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ இதை பத்தி வீணா யோசிச்சு டென்ஷன் ஆகாத. போய் தூங்கு. அண்ணே, நான் சொல்ல வந்த அந்த முக்கியமான விஷயத்த இன்னும் உங்ககிட்ட சொல்லலண்ணே. இதை விட இன்னும் முக்கியமான விஷயமா? மற்றது எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். போய் தூங்கு. இல்லண்ணே, இத உங்ககிட்ட சொல்லலனா எனக்கு தூக்கமே வராதுண்ணே. சரி சொல்லு, என்ன? காவேரி மேடம் இருக்காங்கல்ல, ஆ, அவங்க உங்களை ஆ. லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.